இந்தியா கூட்டணியில் இணையுமாறு தேமுதிகவுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்த நிலையில் அது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் பேட்டியை பார்க்கலாம். இந்த கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருக்கிறது. மேலும் வலுப்பெறுவது அவசியமானது. அது குறித்து முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் முதல்வருக்கு உள்ளது. எனவே தேமுதிக அல்லது இன்னும் பிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே இணையுமானால் அதை வரையறுக்க விடுதலை சிறுத்தைகள் கடமைப்பட்டிருக்கிறது. முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும். தற்போது அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு வாக்குறுதி அளித்தபடி வழங்கப்படவில்லை என்பதனால் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்களுக்கு அழைப்பு விடுப்பது என்பது வழக்கமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அதனால் திமுக தலைமையிலான கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று பொருள் இல்லை, அல்லது பாஜகவும் அதிமுகவும் இணைந்து விட்டதனால் அவர்கள் வலுப்பெற்று விட்டார்கள் என்ற பொருளும் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற கட்சிகள் இன்னும் யாரும் அது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறுவனருக்கும் அதோடைய தலைவருக்கும் இடையே ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ராமதாஸ் அவர்களோடு பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க. இந்த சூழலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? ராமதாஸ் அவர்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி எடுக்கக்கூடிய முடிவுகளும் எப்படி? இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை என்று தான் நான் கருதுகிறேன். விரைவில் அவர்களுக்கு இடையிலே சமரசம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. முழுக்க முழுக்க அது அவர்களின் குடும்ப விவகாரம் மற்றும் உட்கட்சி விவகாரம். அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை.